நாம் இன்றைக்கி ஒரு முட்டை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் முட்டை கிரேவி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இப்போது நான் 4 முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. எங்கள் ஃபேமிலிக்கு 4 முட்டை போதும். உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய முட்டை எடுத்துக்கின்னு அதுக்கு மசாலாஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். பாருங்கள், வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா ஆடுறதுக்கு பாருங்கள், தேங்காய், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய், கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் தான் அங்கே தேவைப்படுது. அதுக்கு முன்னால் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் 4 முட்டை போட்டுடுங்க. 4 முட்டை போட்டு இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் இந்த முட்டை எல்லாம். அதுக்கப்புறம் இதில் மஞ்சப்பொடி, மிளகாய்ப்பொடி, உப்பு இது 3 சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது நல்லா வேகட்டும். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. அப்போ தான் முட்டையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முட்டை நம்ம வேக வைக்கும் போது ஒடியாத வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருந்துச்சுனாக்கா முட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நான் இப்போது எல்லா பக்கமும் நல்லா கலரி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே எண்ணெயில் நான் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு எண்ணெய் எதுவும் ஊற்றலை. ஸோ இந்த எண்ணெயிலே நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டு இதையும் நல்லா வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். வதக்கி கொடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லாம் வறுக்கலாம், ஃப்ரை பண்ணலாம். நல்லா வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே நம்ம இந்த முட்டை கிரேவியை பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி முட்டை கிரேவி இது. நான் இன்றைக்கி எல்லாம் அரைச்சி ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்தாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி சேர்த்து பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கு. நம்ம பெங்களூர்லலாம் ரொம்ப வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுவாங்க. நான் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணல, அதனால கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடுங்க. தக்காளி 1 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னது 2 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 1 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் தக்காளி நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, அதுக்கப்புறம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது நல்லா வேகட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எல்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மூடி போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துட்டு இதையும் அரைச்சி நல்லா நைஸாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி முடிச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் தக்காளி வெந்துடுச்சு நல்லா. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே வந்துச்சு. இதுக்கு கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, அப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கூட போட்டிருக்கேன் நான் கொஞ்சம், ஜீரா பவுடர். இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அதே டைமில் எண்ணெய் எல்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வருது. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்மளுக்கு கிரேவி நல்லா வரணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா? அது இதில் சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி நீங்கள் கன்சிஸ்டன்சி கெட்டி வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்னு பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றினேன். பாருங்கள், இப்போ இதெல்லாம் கலந்து கொடுக்குற மசாலாலாம் போட்டு இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் ஊற்றிட்டு
நல்லா கலந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா கிரேவி வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரெட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு போடுறேன். நான் வந்து எப்போவுமே கல் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த உப்பு போடுறீங்களோ அந்த உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட்டணும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கடாயில் ஊற்றிடலாம். அதை கூட நம்ம ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொச்சி தான் இது தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் கூட மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்த்தீங்களா மசாலா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கிரேவி பார்க்கும் போதே சாப்பிட்லாமான்னு தோணும். இப்போ வந்து நம்ம இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து இந்த மசாலாவில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லேசாக கட் பண்ணியிருக்கிறேன், அது தெரியல வீடியோவில். ஸோ நீங்களும் அதே மாதிரி லேசாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போடுங்க. அது வந்து மசாலாலாம் அதில் நல்லா ஏறும். கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டா அந்த மசாலாலாம் அந்த முட்டையெல்லாம் இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம். நான் வந்து ரைஸுக்கு தான் எடுத்துக்கினேன் அன்றைக்கி. ரைஸு அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீட்லேயே எல்லாம் இருக்குது. எல்லா மசாலையும் ஒன்றா போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு ஒரு கடாயை வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டோம்னாக்கா முட்டை கிரேவி ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த எண்ணெய் எல்லாம் பாருங்கள் மேலே மெதுக்குது. இந்த டிஷ் வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் இது வந்து டேஸ்ட் வந்து எனக்கு பெங்களூரில் நாங்கள்லாம் எப்படி செய்கிறோமோ அந்த டேஸ்ட் தான் வரும். ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் வரும் இல்லைங்களா. இந்த டேஸ்ட்டும் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை வந்து கார்னிஷிங் பண்ணிடலாம். பாருங்கள் நான் வந்து கொத்தமல்லியில் கார்னிஷிங் பண்ணிட்டேன். இப்போது வாவ் சூப்பராக இருக்குது. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.